தனியாக வந்திருக்கிறார். பதில் சொல்ல மாட்டாயா நிர்மலா? என்னோடு பேசக்கூட உனக்கு விருப்பம் இல்லையா? போய்விடுங்கள், தயவு செய்து போய்விடுங்கள். போகிறேன் நிர்மலா. நீ கண்ணீர் விடுவதை நிறுத்திய பிறகு, நீ அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதை நான் பார்த்த பிறகு, ஈடு விளைவித்த கலைமொழி என்று உலகம் உன்னை கூறுவதை நான் கேட்ட பிறகு, நிறுத்துங்கள். இனி எனக்கு எதிர்காலம் இல்லை. அது சிதைந்த கனவு. இந்த கடனோடு வற்றினால் என் கண்ணீரை நிகழ்த்துவது சேக. நிர்மலா, உன் சிறந்த வாழ்வு என்னால் சீரழிந்து விடக்கூடாது என்றுதானே நான் மனம் செய்து கொண்டேன். இதை நீ உணர்வு. என் உள்ளம் உடனே உணர்ச்சிகள் சேர்த்து ஒரு குலைந்து நிற்கும் நிலையில் என்னால் எதை உணர முடியும்? போய்விடுங்கள். உங்கள் மனைவி உங்களை தவறாக நினைத்து விட்டார். மரணத்தை தவிர நான் வேற எதையும் விரும்பவில்லை சேகர். தூய்மையான என் அன்பை கூட நீ விரும்பவில்லையா? பேசியும் வேதனை அதிகமாக்காதீர்கள். நான் எதற்காக வாழ வேண்டும்? நீங்களே சொல்லுங்கள். எனக்கா? நீ புகழின் உச்சியில் இருப்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கா? சேகர், உண்மையில் நீ ஏதாவது எனக்கு நன்றி செலுத்த விரும்பினான் உடனே நீ வீடு பிச்சிருந்தா சுலபமா அவளை நான் கல்யாணம் செய்துகிட்டு இருக்கலாம். யாரும் என்னை தடுத்திருக்க முடியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், அவகிட்ட இருக்கிற நாட்டிய கலையை நான் உயர்க்குதான் காதலிச்சேன். இன்னும் காதலிக்கிறேன். இது புரியாம நீ கோபப்பட்ட நான் என்ன செய்ய முடியும்? யாராவது படிக்காத பட்டிக்காட்டு பெண்ணுகிட்ட போய் சொல்லுங்க, அவ நம்புவா. பிரதிபா, இப்ப நீ என்ன சொல்ற? ஊர் பேர் தெரியாத ஒரு நாட்டிற்காரி பின்னாடி உங்க கௌரவத்தை விட்டு மானத்தை விட்டு நீங்க அலையிறது நான் ஒன்னும் ஆட்சேபனை சொல்லல. ஆனா நீங்க என்ன எதுக்காக கல்யாணம் செய்துக்கணும் தான் கேட்கிறேன். எதுக்கா? உன்னோட அன்பா இருந்து ஆசையோட பழகி நிம்மதியா வாழத்தான் உன்னை நான் கல்யாணம் செய்துக்கிட்டேன். நான் நம்ப மாட்டேன். என்ன ஏமாத்துறதுக்கு தானே நீங்க இப்படி சமாதானம் சொல்றீங்க? பிரதிபா, இன்னும் கொஞ்ச நாள் என்னோட பழகினா நான் எவ்வளவு நல்லவங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியும். நடந்ததை மறந்து இனிமே உன் மனசை நான் புண்படுத்த மாட்டேன். இனிமே நீங்க அந்த நாட்டிற்காரி சந்திக்க கூடாது, தெரியுமா? வேண்டாம் பிரதிபா, அந்த கட்டுப்பாடு மட்டும் எனக்கு வேண்டாம். அவளை சந்திக்காம என்னால இருக்கவே முடியும். என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். எனக்கு இப்ப ஒண்ணு பசி இல்லாமா? நீங்க இப்படியே வருஷ கணக்கா சொல்லிட்டே இரு. ஏதோ உன்னை பிடிச்சு கொண்டாந்து பையா இதுதான் பொண்ணு நீ சொல்லி பாரு. அடுத்த நிமிஷமே நான் தாலி கட்டணும் இல்லையான்னு. அக்காவா? எனக்கார அக்கா? ஓஹோ, சரி சரி, வாங்கிட்டேன்னு சொல்லு. என்னம்மா அக்கா? அது நான் கொடுக்குறேன், நீ போட. என்னம்மா நீ அவனை பிடிச்சி? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஐயா, என்னம்மா இப்படி போய் கேட்கற? எதுக்காக நிக்கிறான்? இன்னைக்கெல்லாம் இருந்தா உனக்கு 10 வயசுக்கு மேல இருக்குமா? மாமா, சொல்லு, இந்த வகை யாரு முடிஞ்சா? நம்ம கணக்கு சீக்கிரமா போய் ஒரு ஈரத்தனை கொண்டு கட்டுறேன். காயமா இருக்கும். சீக்கிரம் போய் துணி கொண்டாமா. இத பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 புறா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்லா இருந்தா? இது எனக்கா இந்த வீட்டு வேலைக்காரிக்கா? என்ன பிரதிபா அப்படி சொல்ற? கொஞ்சம் கூட நல்லா இல்ல, கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. அப்ப சரி, நீ என் கூட கிடைக்கலாம். அங்க போய் உனக்கு பிடிச்சதா நல்லா செலக்ட் பண்ணிட்டு வரும். தேவையில்லை, எங்க அப்பாவுக்கு சொல்லி அனுப்பினா 1 டஜன் புடவை வாங்கி அனுப்புவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இல்லைங்க, எங்க கிளப்பிட்டீங்க? என் மனசு சரியில்லை, எங்கேயோ தெரியும், நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் வேதனை கேட்க எனக்கு தெரியாது. எனக்கு சந்தோஷம் அளிக்க தெரியாது. புருஷனுக்கு அன்பா பழக தெரியும். ஆனா நான் போற இடம் மட்டும் எனக்கு தெரியும். அதை நினைச்ச ஆட்டப்பட மட்டும் தெரியும். பிரதிபா, ஒரு நல்ல அறிவு புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க.
நிர்மலா 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 உன்னை பார்க்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிறேன். மன்னித்து விடுங்கள் சேகர், உங்களை வரவேற்கும் பாக்கியத்தை கூட இழந்திருக்கிறேன். போய்விடுங்கள். உங்கள் புதிய மன வாழ்க்கையை புனிதமாக்குங்கள். என்னை மறந்து விடுங்கள் சேகர். முடியாது நிர்மலா. எங்கே போயிட்டு வர பிரதிபா? பப்புக்கு போயிட்டு வரேன். ஏன்? இல்ல, மணி 10 ஆச்சு. ராத்திரி நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்க வீட்டுல நான் எப்ப வந்தாலும் என்னை யாரும் கேட்டது கிடையாது. அப்போ நீ இருந்த நிலைமை வேறு. இப்ப நீ குடும்ப பொறுப்புள்ள ஒரு மனைவி, தெரியுமா? மனைவிதானே தவிர அடிமை இல்லையே. பிரதிபா, நீங்க மட்டும் அடிக்கடி நிர்மலா வீட்டுக்கு போறீங்களே, உங்களை கேட்டா உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? அப்ப நீ உன் இஷ்டப்படிதான் நடப்பியா? ஆமா, அது என் உரிமை. எனக்கு கட்டுப்பாடு விதிக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. சாப்பாடு கூட சாப்பிடாம இது என்ன பிடிவாதம்? உள்ளம் உடைந்த பிறகு, ஆசை அழிந்த பிறகு, எண்ணம் சிதைந்த பிறகு எனக்கு ஏன் இந்த பயம்? தவறுமா, நீ நினைப்பது தவறு. அற்ப வாழ்வுக்காக நீ பிறக்கல, அழகான பொருளோடு நீ வாழ வேண்டியவன். ஆகையினால மனசை பலப்படுத்திக்கிட்டு கலக்கி வேலை செய்தா. என்னிடம் புரியாமல் பேசுகிறீர்கள். ஆசை கணவனை அடைந்து அன்பு மனைவி என்ற பெயரெடுத்து அமைதியோடு வாழ துடித்தது என் நெஞ்சம். வாங்க 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 வாங்க. நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஆமாமா. என்னங்க வாங்க மரம் நான் தோறணும். என்ன உங்க வீட்டுல கல்யாணம்? மகாராஜா சொல்றேன், இந்த பொண்ணை கட்டாயம் நீ தான் கட்டி ஆகணும். முடியாதியா? எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இந்த கல்யாணம் செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்றீங்க. சச்சு சச்சு சச்சுவாரு கிச்சுவாரு எல்லாம் கல்யாணத்துக்கு அப்பா ஏமா அண்ணிட்டு இருக்க? நீங்க நாளைக்கு போமா சீக்கிரம் வீட்டு போங்க. சச்சு நான் கல்யாணத்தை கேட்டு என்னையா எனக்கு போய் பட்டணத்துக்கு ஐயா என்னையா ஐயா வணையா ஐயா ஐயா நான் இந்த மாதிரி செய்வீங்கன்னு நினைச்சேன். ஆனா விடுங்க இவங்க 2 பேரும் என்ன அடிக்க வேணாம் சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லவர்களா? நான் தொடர்காங்க நிச்சயமா நான் உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வந்து சந்தேகமே இல்லை. தயவு செய்து நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க 100 எண்ணத்துக்குள்ள நான் வந்துடுறேன். ஐயா எல்லாம் விவரம் சொல்லிட்டேன். என் பின்னாலேயே வராதீங்க, நான் போயிட்டு வரேன். ஒண்ணுக்கா நீ வேணும் நான் உன் மாமா மாமான்னு கூப்பிடு. ஆமா ஏன் மாப்பிள நீ பெண்ணை விட்டு தாலி கட்டிப்ப நான் போயிட்டு வரேன். தப்பு மாப்பிள, பொண்ணை போட்டுக்கிட்டு ஊரடிய ஊர் மூலமா உங்க வீட்டுக்கு போன மாப்பிள. நீங்க எல்லாரும் என் கூட வரீங்க. இந்த காலி பசங்களோட நான் வீட்டுக்கு போனாக்க எங்க அப்பா உள்ள விட மாட்டாங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். ஐயா புடி என் கையில இல்ல மாப்பிள, பொண்ணு எப்படி
ஐயே, சாப்பாட்டுக்கு 25,000 ஒதுக்கி இருக்கிறேன், பந்தலுக்கு 7,000 ஒதுக்கி இருக்கிறேன், வாழை ஒதுக்கி 5,000, ஊர்வலத்துக்கு 3,000. அடியே கார பூவாலேயே அப்படியே போட்டு மாதிரி சோடிச்சு அதுல பயவதிக்கு போட்டு மேலத்தை கொட்டி வாழை ஒதுக்கிய விட்டு ஊரையே கொடுக்க போறேன் பாத்தியா பாத்தியா, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன், மேல வாத்திய சட்டம் இருக்கு. இதுல இருந்து என் மனசை நீ என்ன நினைக்கிறேன்? என்ன தவிர என்ன தகவலையா பக்கம் கல்யாண ஊர் வந்துட்டு இருக்கு. கல்யாண ஊர் வருமா, கால் ஊர் வருமா? கல்யாண ஊர் வந்தாங்க, நம்ம காமண்டுக்கே வந்துட்டு இருக்கு. அப்படியா? அவன் ஏழைங்க ஊர் போறது. ஐயா சீக்கிரம் போய் 40-50 கை எடுத்துக்கலாம். அவங்க கண்டு கொடுத்து நமஸ்காரம் பிள்ளைவாள். அடே நீ ஐயா? ஆமாங்க. என் பொண்ணு கல்யாணம் அமோகமா முடிச்சுட்டேன். பரவாயில்லையே, நான் வேற ஏழைங்க கல்யாணம் ஆகலட்டு ஒரு 10-50 கொடுக்கலாம்னு எடுத்து போற சொன்னேன். ஐயா இன்னொரு 25 ரூபாய் சேர்த்து எடுத்துக்கலாம், நம்ம கணக்கு கொடுப்போம். அங்க போறாங்க எக்கச்சக்கமா உங்களை நம்பி செலவு பண்ணிட்டேன். ஏயா என்ன நம்பினேன்? பண விஷயம் தானே, என்ன நம்பலாமா? ஏதோ சொன்னா கேட்பேன்னு நினைச்சேன். கையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதம் தீர்க்காயுசா இருந்து நல்லா 16 பெற்று பெருவாழ. நீயா? நீ அம்மாப்பா? ஆமாப்பா. ஐயோ என் கையை தூக்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேனா? அதுக்காக உங்க கால நாங்க வந்தோம். என் கால விடாத, இதான் குழந்தை போய் விழுப்போம். ஏன் நீ கத்துற? போறாங்களே உன்னை யாரா தாலி கட்ட சொன்னா? யார் கட்ட சொல்ல தாலி? நான் தாலி கட்டலன்னா என் முதுகு தோலை உரிச்சிருப்பாங்க. எவன்டா உன் தோலை உரிக்கிறவன்? கணக்கு மாமா. கணக்கு மாமனா? இவன் மாமனா? என் கணக்கா? என் மகனை பயமுறுத்தி உன் பொண்ணு கூட உட்கார வச்சு தாலி கட்டி விட்டியா? இருக்கட்டும், நான் போலீஸ வரவழைச்சு உனக்கு என்ன செய்யலாம் பாரு. இப்படி கலவரம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் முதல்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் தாலியை கட்டாச்சு. பாய முடியா? இந்தயா நான் அப்பன் தானே, நான் அப்பன் தானே. யாருக்கு? இவன் என் மகன் தானே. என்கிட்ட ஒரு வாக்கு கேட்டியா? நீ உங்களை வாய முடப்பா. அயோக்கிய தலைமை நீட்டு பேச்சா பேசுறீங்க பேச்சு. யாரு? நம்ம கோப்பு. கோப்பு இல்ல சோப்பு. ஏண்டா என்ன செஞ்சுக்கிட்டு வந்துட்டியா? ஆமாமா நம்ம செஞ்சுட்டோம், நான் வேற யாரும் இல்ல. ஏண்டா அம்மா ஒரு வார்த்தை கேட்டியா? இது ரொம்ப அர்ஜென்டா நடந்து போச்சு, மன்னிச்சுக்கமா. அருமோ கருமோ. சரி சரி, எப்படியா கல்யாணம் ஆனது சரி, இரு போய் திருஷ்டி கொண்டு வரும். ஏய் திருஷ்டி கொண்டாடாத, ஒரு தீவிட்டை கொண்டாந்து கையில கொடு. போடி போடி போடி. இந்த இவளை உன்னாலதான் நீ கெட்டு குட்டிச்சோரா போறான். இருக்கட்டும், இந்த பையன் எப்படி உள்ளார காரை எடுத்து வைக்கலான்னு பாத்துறேன். அப்படி சொல்லாதீங்க. இந்த தம்பதியை இந்த வீட்டுல குடும்பம் நடத்துவதற்கு தான் போல இந்த பொதுஜனங்க சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க சத்தியம் பண்ணாலும் சரி, இங்க சத்தியாகிரகம் பண்ணாலும் சரி, என்ன ஒண்ணும் அசைச்சுக்க முடியாது. நான் கோர்ட்டு வரையிலும் போனேன். கோர்ட்டு வரைக்கும் என்ன, கோர்ட்டு உள்ளே போங்க, உங்க கேஸ் செல்லாது. உங்க பையனை நம்ம பொண்ணு சுத்தினதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ. ஆமாப்பா ஆமா, போட்டோலாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாயமுடா. சரி சரி பேசாம இருங்க, அவனை உள்ள கூப்பிடுங்க. ஓ நீ இவன் கூட சேர்ந்துட்டீல்ல, அப்ப என் கௌரவம் தங்குன மாதிரிதான். இங்க பாருடி, பேங்கர் சச்சிதானந்தம் உள்ள மகன் தங்க ரதத்துல, தங்க ரதத்துல. ஐயோ தலைவீட்டு செய்யணும், அதெல்லாம் செஞ்சு அவங்க உள்ள போயிட்டாங்க. அப்ப சரி நீங்க வாங்க உள்ள போ. இரியா, நான் செய்த கர்மம் உன்னை இப்ப நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறேன். ஆமா, இவங்களெல்லாம் ஏன் கூப்பிடுறேன்? அவங்க எல்லாம் உள்ள வர பிரியப்படல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை எங்கேயே உட்காந்து வச்சு கணக்க தீர்த்தா அவங்க எல்லாம் போயிடுவாங்க. சம்பந்தி என்னையா சம்பந்தி பாசந்தி இருந்துகிட்டு ஒரு மனுஷராட்டம். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. ஐயா கொஞ்சம் கோபமா இருக்காரு. கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கணக்கு தீர்க்கப்படும், சாப்பாடு போடப்படும். எங்க ஐயா கூட ஒரு உருப்படி. வாங்க, நீங்க நான் சேகருடைய மனைவி. ஆமா எனக்கு தெரியும். இப்படி உட்காருங்க. தேவையில்லை, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் இப்ப சேகரை பார்க்கணும். அவர் இங்க இல்லையம்மா. நானும் என்ன போல ஒரு பெண். உன் நடிப்பு சாகசமோ என்கிட்ட படிக்காது. நடிக்கிறேனா? நான் உண்மை சொல்றேன். ஆமா, நீ பெரிய உத்தமி. உன் வார்த்தையை நான் நம்பணுமா? அம்மா நான் ஒரு பாவம் செய்யலையே, என்ன எதுக்காக இப்படி எல்லாம் பேசணும்? ஊர் பேர் தெரியாத அனாதனி, கௌரவமான ஒரு வாலிபரை உன் பார்த்தாலும் ஆட்டத்தாலும் மயக்கியது பாவம் இல்லையா அம்மா? வேறொரு புருஷனோட வெட்ட மானத்தை விட்டு சரசமாடுறது பாவம் இல்லையா அம்மா? இத பாருங்க, தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. பஞ்சு மத்தியில பிறரும் படாடவுமாக வாழவும் பணம் பறிக்க என் கணவர் தான் அவனுக்கு கிடைத்தா? சீச்சி, உனக்கு
ஏன் இந்த மானங்கிட்ட வாழ்வு? நிறுத்துங்கள். நான் அவரை மனமாற நேசித்தேன். ஆனால் மயக்கியதில்லை. காதலித்தேன். ஆனால் சரசமாடியதில்லை. என் மாரிசுடன் நினைத்தேன். ஆனால் பணம் படைத்து வாழ நினைக்கவில்லை. அனாதையாக இருந்த என்னை அழைத்து வந்தார். ஆதரவு கிடைத்ததென்று மகிழ்ச்சி கொண்டு மறுபடியும் என்னை அனாதையாக்கிவிட்டு என்னிடமிருந்து விலகிவிட்டு என் கண்களிலே கண்ணீர், கலங்கிய நெஞ்சம், கருகிய ஆசைகள், கனவாகி போன வாழ்வு, இவைதானம்மா எனக்கு மிச்சம். நீங்கள் என்னை தவறாக எண்ணிவிட்டீர்கள். நான் எதை இழந்தாலும் உயிரிழக்கும் வரை மானம் இழக்க மாட்டேன். போதும் புராணம். அவர் இருக்கிறாரா இல்லையா? இல்லையம்மா, இல்லை. இந்த படம் எதுக்காக இங்க இருக்கணும்? அது என் நண்பன் செல்லும். அதை எங்கிட்ட கொடு. அம்மா, என் கணவரின் படம் ஒரு நாட்டுக்காரன் வீட்டில் இருப்பது எனக்கு பிடிக்காது. என் வேதனைகளை மறக்க அது ஒன்றுதான் எனக்கு துணை. கொடுக்க போறாயா இல்லையா? மன்னித்து விடுங்க. அது இங்கிருந்தால் என் கணவரின் கௌரவம் என்ன ஆகுது? நானாகவே எடுத்துக்கொண்டது. அது இங்கு இருக்கக்கூடாது. அது இங்குதான் இருக்கும். அதை நீங்கள் பெற முடியும். அது என் உயிருக்கு நிகரான செல்வம். அது மட்டுமல்ல, அது நான் பூஜிக்கும் தெய்வம். தெய்வமாது பார்க்கலாம். அம்மா, மன்னிப்புக்க. மன்னிப்பா? நீ செய்த பாதக செயலுக்கு உடனே மன்னிப்புக்க. நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஏன் இல்லை? நீ விட்டறிந்த கல் படத்தை மட்டும் உடைக்கவில்லை, அந்த நல்லவனின் இதயத்தை உடைத்தது. உன் கணவரின் கௌரவத்தை உடைத்தது. உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் இவரது படுக்கரையில் தான் இருக்கிறது என்றால் அது உடையட்டும். தூள் தூளாகட்டும். மன்னிப்பு கேட்க மாட்டாய்? முடியாது. யாரிடமும் எதற்காகவும் நான் என்றும் மன்னிப்பு கேட்க முடியாது. அடுத்தவளின் கணவனை பறித்துக் கொண்ட அந்த பண்பு விட்டவள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். படித்தவர், பண்புள்ளவர், நீங்கள் ஆத்திரப்படுவது நல்லதல்ல. அம்மா, உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பிற்கு நான் தான் காரணம் என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நிர்மலா, வீணாக பழி சொல்லுக்கு ஆளாகி மனம் புண்பட்டு நீ குமரி அழுவதற்கு காரணம் நான் தான். நிர்மலா, நான் தான். உன்னை தேற்றுவதற்கும் உன் துயரத்தை ஆற்றுவதற்கும் சக்தியின்றி நிற்கிறேன். நிர்மலா, போய்விடுங்கள். நீங்கள் என்னிடம் காட்டும் பருகை உங்கள் மனைவியிடம் காட்டுங்கள். உங்கள் அன்பை அவளிடம் செலுத்துங்கள். கணவன் மனைவி என்ற அழியாத உறவு வளரவும் நீடூழி வாழவும் வழி செய்யுங்கள். இது ஒன்றுதான் நீங்கள் இந்த ஏழைக்கு செய்யும் கடைசி உதவி. தயவு செய்து போய்விடுங்கள். சேகர், சேகர், என்ன சேகர் இங்க உட்கார்ந்திருக்க? எல்லாம் அவங்க அக்காவை கவனிச்சுக்கிறாரு. அது என்னமா அது? மாப்பிள்ளை நான் கேட்ட கேள்விக்கு அப்படி போய் சொல்லிட்டு வந்தேன். நான் ஒண்ணும் தப்பா சொல்லல. இந்த வீட்டுல வழக்கமா நடக்கிறதா சொன்னேன். அவருக்கு மருந்து கொடுக்கிற அதிகாரம் கூட எனக்கு இந்த வீட்டுல கிடையாது. உள்ள பேசமா, உள்ள பேசமா. நீ உன் புருஷன் வீட்டுல இருக்கிற, நீ தானே பொறுப்பாகவும் பொறுப்பாக நடந்துக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. என்ன இங்க யார் மதிக்கிறாங்க? உன்னை மதிச்சா என்ன, மதிக்கல என்ன என்னம்மா? நீ தானே உன் புருஷனுக்கு அனுசரணையா நடந்துக்கணும். சகலத்திலேயே அக்கறை எடுக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல செல்லமா நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு வந்த இடத்துல அப்படி நடக்கணும் முடியுமா? இத பாருமா, வேண்டாம்மா, வேண்டாம். உன் எதிர்காலத்துக்கு இதெல்லாம் நல்லதல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மாப்பிள்ள, என் மகளை பத்தி எதுவும் மனசுல வச்சுக்க வேணாம். ரொம்ப செல்லமா வாழ்ந்துட்டா, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கிறேன். எல்லாம் போக போக சரியா போகும். குட் ஈவினிங் சார். ஹலோ, வாங்க மிஸ்டர் மாறன், உட்கார். எப்போ வந்தீங்க? ஈவினிங் தான் வந்தேன். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் தேவையில்லை மிஸ்டர் மாறன். இந்த நிலைமையில
நம்ம எஸ்டேட் சம்பந்தமா சீக்கிரம் ஏதாவது முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. அதுக்காகத்தான் வந்து சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் மாதவன். பரவாயில்ல. இவரு என் மாமனார். வணக்கம். நான் ஏற்கனவே உங்க லெட்டர்ல என்ன மாதிரி இந்த வருஷம் நம்ம எஸ்டேட்ல வருமானமே இல்லை. மொத்தத்துல 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் இந்த எஸ்டேட்டை தொடர்ந்து நடத்த விரும்பல. நஷ்டம் வந்தாலும் யாராவது விலைக்கு கேட்டா கொடுத்துடலான்னு சொல்றாங்க. உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சா? ஆமா மாப்பிள்ள, மத்தவங்க எல்லாம் விற்கணும் போது நீ அந்த முடிவு பண்றதுதான் நல்லது. இல்லன்னா நமக்கு நஷ்டம் தான் மிஞ்சம். வேணுமே இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா போகுது. ஆமா மிஸ்டர் மாதவன், எல்லாரும் முடிவுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் இந்த எஸ்டேட்டை விற்க ஏற்பாடு செய்யுங்க. தட்ஸ் பெட்டர் சார். நீங்க அதிகமா நடமாடாம உடம்ப ஜாக்கிரதையா பார்த்து. நான் வர்றேன். இன்னைக்கே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். செய்யுங்க மிஸ்டர் மாதவன். இப்ப நான் வர்றேங்க. வணக்கம். அப்ப தம்பி, எனக்கு நேரமாச்சு. நானும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர்றேன். ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லி எனக்கு மறந்துடாத. மாப்பிள்ள, உடம்ப சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் வரட்டுமா? செய்யுங்க மாமா. பிரதிபா, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வா. வெந்நீரா? இதை நானே கொண்டு வந்துட்டேன் தம்பி. ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு டின்னர். நான் வரதா சொல்லிட்டேன். போயிட்டு 11 மணிக்கு தான் வருவேன். மாமா, அவரை பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்க. எவ்வளவு நிர்தாட்சியமா போறா பாத்தீங்களா? என்ன செய்யறது? நம்ம தலையெழுத்து. இல்ல தம்பி, நீ நிம்மதியா தூங்கு. சேகர், வாங்க குமாரியா, உட்காருங்கள். உன்னை பார்க்கவே எனக்கு வேதனையாக இருக்கிறது சேகர். எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்த நீ படுத்த படுக்கையாக இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டவுடன் பதறிவிட்டேன். குமரியா, நிர்மலா எப்படி இருக்கிறாள்? அவள் எனக்கு தெரியும். அவள் நாட்டியத்தை வெறுத்து நெஞ்சிலே துயரத்தை சுமந்து கொண்டு நிம்மதியோடு இருக்கிறாள். இல்லையா சேகர்? இருவருடைய வாழ்க்கையையும் நான் தான் கெடுத்து விட்டேன். ஏதோ ஒரு ஆசையினால் உந்தப்பட்டு இந்த அநியாயம் செய்துவிட்டேன். இல்லை குமரியா, உங்கள் மீது தவறில்லை. இருவரும் கலையை வளர்க்கத்தான் நினைத்தோம். ஆனால் களங்கமற்ற உள்ளம் இதனால் சிதைந்துவிடும் என்று நினைக்கவே இல்லை. குமரியா, அவளுக்கு நான் தான் துரோகம் செய்துவிட்டேன். அவள் அப்படி நினைக்கவில்லை சேகர். உன்னிடத்தில் அவள் குறையான அன்பும் மதிப்பும் வைத்திருக்கிறாள். இந்த நிலையில் அவள் உன்னை பார்த்தால் துடித்து விடுவாள். குமரியா, ஒரு வேண்டுகோள். அவள் என் மீது அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவள் நடனமாட வேண்டும். ஆம் குமரியா, அதுவும் என் முன்னால் ஆட வேண்டும். அப்பொழுதுதான் என் மனோவியாதி தீரும். இல்லை என்றால் உங்கள் பழைய சேகரை நீங்கள் பார்க்க முடியாது குமரி. சேகர், பார்க்கவே முடியாது. அவளை அழைத்து வருவேன் சேகர். அவளை இப்போதே அழைத்து வருவேன். உன் முன்னால் ஆடச் செல்வேன். கவலைப்படாதே சேகர். குமரையா, உடனே புறப்படுங்கள். அவள் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். வருகிறேன் சேகர். நிர்மலா, உன்னிடம் ஒரு உதவி கோரி வந்திருக்கிறேன். மறுக்காமல் நீ அதை நிறைவேற்ற வேண்டும். உதவியா? என்னிடமா? ஆமா, உன் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தி உன் வாழ்வை செழிப்பாக்க துடித்த சேகர் இன்று கடை இழந்து உடல்நலம் இழந்து தடுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்படியா? அவரை நான் உடனே பார்க்க வேண்டும். புறப்படுங்கள். நிர்மலா, பார்த்தால் மட்டும் பலனில்லை. நீ அவன் முன் ஆட வேண்டும். உன் ஆடற் கலையால் அவன் தேட வேண்டும். ஆடுவதா? முடியாது, முடியாது. என் வாழ்வை சிதைத்த கலை, என் சுகத்தை குறித்த கலை, என் இதயத்தை மிதித்து திரைத்த அந்த கலையை நான் மறந்து விட்டேன். அந்த கலையை நீ மறக்கலாம். ஆனால் அவன் மறக்கவில்லை. அவனால் அதை மறக்க முடியவில்லை. அவன் நல்ல எண்ணத்தை நீ புரிந்து கொண்டால் இப்படி பிடிவாதம் செய்ய மாட்டாய் நிர்மலா. ஏமாற்றத்தால் ஏற்பட்ட தழும்புகள் இன்னும் என் இதயத்திலிருந்து மறையவில்லை.
துயரத்தால் பாதிக்கப்பட்ட என் நெஞ்சின் மனை குறையவில்லை. வேதனைகளால் துவண்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் என்னை ஆடு சொல்லி சித்திரவதை செய்கிறீர்கள். இது ஞாபகம் சொல்லுங்கள். உன் சொந்த நலன் பாதிக்கப்பட்டதற்காக இந்த சமயத்தில் தானே நீ சேகரிடம் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். நான் வஞ்சம் தீர்த்துக் கொள்ளவில்லை. வேண்டாம் என்ற கலை என்றுதானே கெஞ்சுகிறேன். நீ அவன் இருப்பிடம் வருவாய், அவன் வேண்டுகோளுக்கு இணங்கி மனக்குறையை தீர்ப்பாய் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். உனக்கு அவனிடத்தில் உண்மையான அன்பிருந்தால் நீ ஆட வேண்டும். உழைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் உனக்கு இருந்தால் உன் கால்களில் சலங்கை ஒழிக்க வேண்டும். அவன் செய்த உதவிக்கு நன்றி காட்டு. அவன் லட்சிய வெற்றிக்கு நீ வழிகாட்டு. அவன் இதயத்தை அவனை நிலவிட்டு அவன் உண்மையை மாற்றட்டும். கலை அழியாது, அழிக்க முடியாது. அவன் நான் எல்லாம் சிறு குழந்தை. எல்லையில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த கலையை நீ மேலும் வளர்க்க பாடுபடும். நீ விரும்பும் அமைதி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். புறப்படுகிறேன். இப்போதே புறப்படுகிறேன். நான் என்றும் சிறப்பாக விளங்கும் அந்த மனித தெய்வம் பிழைத்தால் போதும். இந்த மாசத்து முதல் மலர்ந்தால் போதும். அந்த கருவை உள்ளம் பூரித்தால் போதும். புறப்படுங்கள். கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய். சேகர், ஏன் நிறுத்திவிட்டாய்? ஆடு நிர்மலா, என் வேதனை தீர, சஞ்சலத்தால் தோன்றிருக்கும் என் உள்ளம் சாந்தி பெற ஆடு நிர்மலா, ஆடு. நிர்மலா, உன் ஆடற்கலைக்கு உயிரூட்டும் பொக்கிஷம் இது. நீ என்றாவது வருவாய், ஆவலுடன் காத்திருக்கும் என்னை ஆடி மகிழ்விப்பாய். உன் கால்களில் சதங்கை ஒலி கேட்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தேன். என் நம்பிக்கை வீணாகவில்லை. Thank you.
இந்த மானங்கிட்டவளை கூட்டிக்கிட்டு வந்து ஆட வச்சு ஆனந்தப்படுற உங்களுக்கு ரோசம் ஒரு கேடா? அம்மா தயவு செய்து அவர் எதுவும் ஏசாதீங்க. என் புருஷனுக்கு பறிஞ்சு பேச நீ யாரடி? என்ன திமிர இருந்தா நீ என் வீட்டுக்குள்ள வருவ? அம்மா நிர்மலா வா போகலாம். வாம்மா வா. பிரதிபா, உன் அக்கிரமத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? அலட்சிய மனப்பான்மை இதுவேலும் என்னால் சகிக்க முடியாது. அதே போல உங்கள் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் இனி என்னால் கூடத்தான் சகிக்க முடியாது. மனித தன்மையற்ற உங்கள் போக்கினை என்னால் மன்னிக்க கூட முடியாது. எடுங்கள் கையை. கை நீட்டி அடிப்பதற்கு நான் உங்கள் அடிமை அல்ல. தொட்டால் கூட பாவம். அது எனக்கு முன்பே தெரியும். கேவலம் பணத்திற்காக என்னை மணந்து கொண்டதும் எனக்கு நன்றாக தெரியும். இந்த நரகத்தில் நான் மறுபடியும் கால் எடுத்து வைத்தால் என்னை ஏன் என்று கேளுங்கள். இது உங்கள் இஷ்டப்போ வாழ்ந்து வாழ்வை பாழாக்கிக் கொள்ளாது. செல்வத்திலே பிறந்து செல்வத்திலே வளர்ந்தவள் நான் அனாதை அல்ல. என்ன மாதிரி ஒட்டி கொடுக்க அப்பா என்னம்மா என்ன நடந்துச்சு? அப்பா இனிமே என்னால் அந்த வீட்டை நாட முடியாது. என்ன உலக அப்படியே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுதான். இதுவரைக்கும் எதுவுமே சொல்லாமத்தான் எனக்கு நடந்த அவமானத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்து அப்பா. ஆனா பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையா அப்பா? விஷயத்தை சொல்லாம எனக்கு எப்படிமா புரியும்? அவர் எப்ப பார்த்தாலும் அந்த நாட்டிற்காரி வீடே கடியா இருந்த போது கூட என்னால பொறுத்துக்க முடிஞ்சது. ஆனா அவரை வீட்டோட கூட்டிக்கிட்டு வந்து ஆட வச்சு அதை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா என் மனசு தாங்குமாப்பா. அதுக்காக இப்ப நீங்க வீட்டை விட்டு வந்துடுறதா? புருஷன் வீட்டுல இருந்து அவளை திருத்தத்துக்கு முயற்சி எடுக்கணும். இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். எந்த பொண்ணும் பிறந்த வீட்டுல சர்வாதிகாரியா இருந்து விடலாம். ஆனா புருஷன் வீட்டுல அடக்கமா இருந்து அவனை அனுசரிச்சு போறதா நல்லது. அப்பா நானா ஒண்ணு வீட்டை விட்டு வரல. அவர்தான் அந்த நாட்டிற்காரி எதிரே என்ன அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பினாரு. என்னது உன்னை அடிக்காத? ஆமாப்பா நான் பொய்யா சொல்றேன். நீங்களும் கோபிச்சுக்கிட்டா நான் எங்க பாப்பாரு சொல்லுங்கப்பா. அழகமா ஏன் அழக? உன்னை என்ன கஞ்சிக்கு இல்லாத கபலை நினைச்சுக்கிட்டு இருக்கானா? நீ உள்ள போ உள்ள அழாத. ஒரு வழி பண்ற போ.